ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அகில் சிம்பு. இன்றைக்கி பழைய சாதம் வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும், ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையும், ஒரு 4 வரமிளகா, கொஞ்சமாக சீரகம் எடுத்திருக்கேன். புளி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அது ஒரு 1/4 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் தேவையான அளவு ஆயில் சேர்த்திட்டு, ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கலாம். இப்போ வெங்காயத்து கூடவே நம்ம கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். கருவேப்பிலையும் வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாயும் சீரகமும் இது கூட சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம புளி கரைசல் இது கூட சேர்த்திக்கலாம். புளி கரைசல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு இந்த புளி கரைசல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த புளி கரைசல் நல்லா சுண்டி வரணும். அதாவது எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம சாதம் சேர்த்திக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாதம் சேர்த்திக்கலாம். இது போல் செஞ்சிங்கன்னா புளி சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு பழைய சாதம் மீந்து போச்சு அப்படின்னா இது போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு மீந்து போச்சு அப்படின்ட்டு அது நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த புளி சாதத்தில் கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, சீரகம் எல்லாமே சேர்த்திருக்கோம். இந்த சாதத்தோடு அதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்ககிட்ட கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா தூவி விடுங்க. எங்கிட்ட இல்லை, அதனால் நான் கொத்தமல்லி தழை சேர்த்துல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.